இங்க நம்ம ஹீரோ எப்பவுமே வேலை வேலைன்னு தான் ஓடிட்டே இருக்கான். இதனால ஃபேமிலிய கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்ல. ஒரு நாள் டிவி ஆன் பண்ணலாம்னு பார்த்தா அங்க ஏகப்பட்ட ரிமோட் கிடக்கு. இவனும் டிவி ரிமோட்னு நினைச்சு ஹெலிகாப்டர் ஆன் பண்ணிடுறான். இதனால கடுப்பாகி ஒரு யூனிவர்சல் ரிமோட்டை வாங்க கடைக்கு போறான். அப்போ டயர்ட்ல அங்க உள்ள பெட்ல படுக்கிறான். அவன் முன்னாடியே ஒரு கடை இருக்கிறத பார்த்து அதுக்குள்ள போறான். அங்க ஒரு சயின்டிஸ்ட் இவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒரு ரிமோட் எடுத்து கொடுக்குறாரு. எதை கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை பார்த்து கிளிக் பண்ணாலே இது ஒர்க் ஆகும்னு சொல்லி ஃப்ரீயாவே கொடுத்துறாரு. இவனும் அதை வாங்கிட்டு வந்து டிவி ஆன் பண்ணி பாக்குறான். அதுவும் ஆன் ஆகுது. அப்போ அவன் நாய் குலைச்சிட்டே இருக்கதால இவனும் டிவி வால்யூமை குறைக்கலாம்னு போறப்போ தெரியாம நாயை பார்த்து ரிமோட்டை வச்சுட்டே குறைக்கிறான். நாய் குலைக்கிற சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மியூட் ஆகிருது. அகைன் சவுண்ட் வைக்கிறப்போ நாய் குலைக்கிறது கேக்குது. இவனும் ஷாக் ஆகி அடுத்த நாள் சயின்டிஸ்ட போய் கேக்குறான். அவரும் ரிமோட்டால எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும், உன்னோட பாஸ்ட் லைஃபையும் ரீமெண்ட் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்றாரு. இவனும் நான் பிறந்ததை பார்க்கணும்னு சொல்ல அவன் அம்மாவோட வயிற்றுல இருந்து வெளியில வந்த டைமுக்கே போய் பாக்குறாங்க. இப்ப ரிமோட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வரான். அப்ப அவனோட அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க கூட இருக்கிற டைமை ஸ்கிப் பண்ண ரிமோட்டை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறான். இப்படியே குளிக்கிறது, சிக்னல்ல வெயிட் பண்றது, ஒய்ஃப் கூட சண்டை போடுறதுன்னு நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணிடுறான். அப்போ சயின்டிஸ்ட் வந்து நீ ஸ்கிப் பண்ற டைம்ல ஆட்டோ பைலட் மூடுக்கு போயிட்டு ஒரு ரோபோ மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவ, அதனால பார்த்து யூஸ் பண்ணுன்னு சொல்றாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோல்டு பிடிச்சதால அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு எழுந்திருக்கிறான். இப்படியே ஆபீஸ்லயும் இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க ஒரு வருஷம் ஆகும்னு சொன்னதால அதையும் ஸ்கிப் பண்ணி ப்ரொமோஷன் வாங்குற டைமுக்கு போயிடுறான். அப்பதான் தெரியுது இவனுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்னு. இவனும் ஒய்ஃப்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். பட் அவ சண்டை போட ஸ்டார்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா ரிமோட் ஆன் ஆகி இவங்க சண்டை முடிஞ்ச டைமுக்கு வந்துடுறான். இவனும் எப்படி அதுவா ஸ்கிப் ஆச்சுன்னு குழம்பி போய் சயின்டிஸ்ட கேக்குறான். அவரோ நீ இதுவரை எதெல்லாம் அடிக்கடி ஸ்கிப் பண்ணியோ அதெல்லாம் இனி ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிப் ஆயிடும் சொல்றாரு. ஹீரோவும் இந்த ரிமோட்டே வேணான்னு அதை தூக்கி போடுறான். பட் அது தானாவே இவன் கைக்கு வந்துருது. சயின்டிஸ்டும் இனி என்னால எதுவுமே பண்ண முடியாது, இது உன்னோட விதின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம இதுவரை ஸ்கிப் பண்ணதை எல்லாம் பண்ணாம இருக்கலாம்னு ஐடியா பண்றான். குளிக்கிறத ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணிருந்ததால குளிக்காமலே ஆபீஸ்க்கு போறான். அங்க இவனோட சிஇஓ எனக்கு அடுத்து நீ தான் இந்த போஸ்டிங்க்கு வருவேன்னு சொன்னதும் இவன் ரிமோட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி 10 வருஷம் கழிச்சு இவன் சிஇஓ ஆன டைமுக்கு வந்துடுறான். பார்த்தா குண்டா வயசான ஆளா மாறி இருக்கான். வீட்டுக்கு போய் ஒய்ஃபை பாக்குறான். அவ இவன் கூட டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தர மேரேஜ் பண்ணிக்கிட்டா. இவனும் அவட்ட பேச போறான். அப்ப நான் இவனை கீழே தள்ளனதால தலையில அடிபட்டுருது. அப்ப வழக்கம் போல ரிமோட் ஆன் ஆகி 6 வருஷம் கழிச்சு இவனோட காயமெல்லாம் சரியான டைமுக்கு போறான். அப்பதான் அவனோட அப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாருன்னு தெரியுது. அப்பதான் சயின்டிஸ்ட் நான் ஒரு டெத்து கடவுள்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இவனும் கஷ்டத்துல ஏதாவது சந்தோஷமான டைமுக்கு போகணும்னு சொன்னதும் அவன் பையனோட கல்யாணத்துல போய் நிக்கிறான். அப்ப இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததால அகைன் ரிமோட் ஆன் ஆகி உடம்பு சரியான டைமுக்கு போயிடுறான். அவனோட பசங்கிட்ட எப்பவும் ஒர்க்கை விட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே இறந்துடுறான். சடனா கண்ண முழிச்சு பாக்குறான். பார்த்தா ரிமோட் வாங்க போறப்போ ஒரு பெட்ல படுத்தவன் அங்கேயே தூங்கி இப்பதான் எழுந்திருக்கிறான். இதெல்லாம் கனவுதான் தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போய் பசங்க கூட ஜாலியா விளையாடுறான். அப்போ டேபிள்ல பார்த்தா அந்த ரிமோட் கிஃப்டா பேக் பண்ணி அது கூடவே லெட்டரும் இருக்கு. டெத் கடவுள் தான் இனிமேல் இந்த ரிமோட்டை நல்லபடியா யூஸ் பண்ணுன்னு எழுதியிருக்காரு. அவனும் அதை எடுத்து அப்படியே குப்பை தொட்டில போட்டுட்டு ஃபேமிலி தான் முக்கியம்னு ஹாப்பியா அவங்க கூட வாழ்றான்.